ஹலோ மக்களே, ஜூன் 12ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி சரச்சந்திராவுக்கு அந்த உண்மை, பெரிய உண்மை தெரிஞ்சதா இல்லையா, அதை பற்றின ஃபுல் வீடியோ தான். அதாவது அபூர்வா தான் சோபா சந்திராவை கொலை பண்ணது அப்படிங்கிற உண்மை சரச்சந்திராவுக்கு தெரிஞ்சதா இல்லையா, இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே அபூர்வா அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சரச்சந்திரா இந்த நேரத்தில் கூட பூமியை ஒசத்தி பேசுறாரு. அதாவது இங்கே பாரு, அந்த பூமி கூட அவங்க அம்மா இறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இத்தனை வருஷமா எந்த பண்டிகையும் கொண்டாடாம, அவள் பிறந்த நாளும் கொண்டாடாம இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் நீ தான் இந்த உலகத்துல என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். என் சோபா இறந்ததுக்கு அப்புறம் அந்த நாளை நான் எப்படி பண்டிகை நாளாக நான் கொண்டாட முடியும்னு நீ நினைக்கிற அபூர்வா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்பவே கோவப்பட்டு அபூர்வாவை திட்டுறாரு. அதாவது நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட கேட்ப, நீ என்னை இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு அபூர்வா கிட்ட. கீழே பார்த்தா நம்ம பூமி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு 10 வாட்டி கத்திட்டு இருக்கிறாங்க. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. சரி என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா முதல்ல கீழே வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தா அபூர்வா, மருதாணி எல்லாம், நட்சத்திரா எல்லாரும் கீழே வராங்க. உடனே அவங்க சரச்சந்திரா நிற்கிறாரு. இப்போ எதுக்கு நீ என்னை பார்க்க வந்திருக்க, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கையில் பார்த்தா அந்த ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான எல்லாமே நம்ம பூமி கையில் இருக்குது. அதை பார்த்தோன்னா சரச்சந்திரா அப்பா இன்னைக்கு தானே நான் பிறந்த நாள், இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. உடனே நம்ம சரச்சந்திராவுக்கு கோவம் வந்துடும். அதாவது அபூர்வாவுக்கு கோவம் வந்துடும். அதாவது இவ்வளவு தானே நீங்க மாடியில வச்சு இவ்வளவு பெருமையா பேசுனீங்க, என்னமோ பிறந்த நாள் கொண்டாட மாட்டா, அவங்க அம்மா இறந்தனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இதுதான் உங்க பொண்ணோட லட்சணமா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா இன்னும் நல்ல எரியிற தீயில பெட்ரோல் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க வார்த்தையால. இங்க சரச்சந்திரா சி இவ்வளோ நாள் கூட நீ அந்த ஷோபா என்னோட பொண்ணு, ஷோபாவோட பொண்ணுங்கிற ஹீரோ என் மனசில் கொஞ்சோண்டு ஒரு ஓரமாக ஒட்டிகிட்டு இருந்தது. ஆனால் நீ இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணனால அந்த அன்பும் கூட போயிருச்சு. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. யாராவது ஒருத்தங்க பெத்த அம்மா இறந்தனால அதை இப்படி கொண்டாடுவாங்களா பண்டிகை நாளா? எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ எல்லாம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்னு சொல்கிற? நீ எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, மூஞ்சை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆர்த்தி தட்டு இருக்குள்ள அதை அப்படியே பறக்க விட்டுருவாரு மேலே. நம்ம சரச்சந்திர தள்ளி விட்டு பறக்க விட்டுருவாரு. உடனே நம்ம பூமி ஐயோ அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வருவாங்க. அதாவது ஏஐ மூலயமா தான் இந்த மாதிரி அம்மாவை வர வச்சாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல வருவாங்க. ஆனால் அபூர்வா அவங்கள சொல்லவே விட மாட்டாங்க. அபூர்வா என்ன பண்ணுவாங்க, ஏய் வாயை மூடி, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான், உனக்கு மரியாதை இல்லை பார்த்துக்கோ, நீ எல்லாம் உன்னையெல்லாம் அன்னைக்கே தலைமொழிகியாச்சுல, அப்புறம் என்ன உறவை வச்சுட்டு நீ திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புத்தியே வராதா அப்படின்னு சொல்லி அபூர்வா வார்த்தைகளால் பூமியை சாகடிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் பூமி கையை தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே வெளியே விடுறதுக்காண்டி தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. பூமி அப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னாது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி பூமி ஒரு பக்கம் அழுதுட்டு சொல்ல வருவாங்க. அதாவது இந்த ஏஐ மூலயமா அந்த உண்மையை சொல்ல வருவாங்க. ஆனால் சொல்லவே விட மாட்டாங்க. கடைசி வரை அபூர்வா என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வாசலில் போட்டுருவாங்க. வாசலில் போட்டு கதவை டம்முன்னு அடைச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னா கேபிக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். பூமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம எதுவுமே பண்ணாமல் பிறந்தநாள் அதுமா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே, அப்பா கூட நம்மளை புரிஞ்சுக்கலையே, நான் என்ன ஒரு ஆசீர்வாதம் தானே கேட்க வந்தேன். அபூர்வா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அவங்க நீ என்ன சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதாவது நீ என்ன பிறந்தநாள்னு சொல்லி அப்படியே இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு அப்படியே சொத்துல பாதி கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி சொத்துல பங்கு கேட்கலான்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி உன்னோட சுயரபோல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கழுத்தை பிடிச்சி, அதாவது கையை பிடிச்சி தரன்னு வாசலுக்கு இழுத்துட்டு வாசலில் வெளியே கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. கீழே போய் தள்ளி விட்டுருவாங்க. நம்ம பூமியை தள்ளி விட்டுட்டு டம்முன்னு கதவை சாத்திட்டு வருவாங்க. உடனே மாமா அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கிட்ட பேச வருவாங்க. நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. உடனே கேபிக்கும் சரிக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது என்னது இது இப்படி ஆயிடுச்சு, பூமி என்ன பெருசாக என்ன கேட்க வந்துட்டா, பிறந்தநாள் எதுவும் தன்னோட அம்மா தான் உயிரோட இல்லை, அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் தானே கேட்க வந்தா, அதை பண்ணுறதுக்கு என்னவா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க.
இப்போ வந்து நட்சத்திரா வந்து பூமி வந்தது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா அவங்க ஃபோட்டோ வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுது, எல்லா உண்மைகளையுமே கேபி கிட்ட சொல்லும்போது மாடியிலேருந்து ஒட்டி கேட்டிருப்பாங்கல்ல நம்ம நட்சத்திரா. உடனே அந்த பூமி எதுக்கு தெரியுமாமா இங்கே வந்தா அவளும் இத்தனை வருஷமா கொண்டாடாம தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு தனியாக பேசிட்டு இருப்பாங்க. நட்சத்திரா, மருதானியில் அபூர்வா 3 பேர் தனியாக போய் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அம்மா அந்த பூமி இருக்கால அவளும் இத்தனை வருஷமா பிறந்த நாளில் எதுவும் கொண்டாடாம தான் இருந்திருக்கா. ககன் மாமா தான் ஃபோட்டோவை ஏதோ பெரியம்மா ஃபோட்டோவை வீடியோவாக மாற்றி நீ எதுக்கு பண்டிகை நாளில் கொண்டாடாம இருக்கிற, நீ இதை கொண்டாடு அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து நான் எங்கே இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும் அந்த மாதிரி ஏதோ மாமா தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. ககன் மாமா பண்ணனால தான் இவ வந்து இன்னைக்கு சந்தோஷமா அதை சொல்லி தான் இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடலான்னு வந்திருக்கா, ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்திருக்கா மம்மி. இதெல்லாம் அவங்க கேபி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ஒட்டி கேட்டேன் மம்மி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில ஓ இதுக்காக தான் இவ ஆசீர்வாதம் வாங்கலான்னு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்னு நினைச்சிட்டு அபூர்வா அடுத்த ஒரு பிளான் போடுறாங்க. ஏன் நம்மளும் அதே வீடியோவை வச்சு பிளான் பண்ணி நம்மளும் இந்த பண்டிகை நாளை கொண்டாடலாமே அப்படின்றாங்க. எனக்கு புரியல மம்மி அப்படிம்பாங்க. உனக்கு அதெல்லாம் பண்ண தெரியும் தானே, அவங்க எப்படி பண்ணான்னு உனக்கு பண்ண தெரியும் தானே அந்த மாதிரி ஆன்லைனில் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியும் மம்மி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு அவங்க எது பண்ணாங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் நீயும் சோபா சந்திராவை கொண்டு வா, வீடியோவாக கொண்டு வா, அதை ப்ரொஜெக்டரில் போட்டு நம்மளும் அவகிட்ட அதாவது சரச்சந்திரா மாமா கிட்ட நீ ஏன் சோகமாக இருக்க, நீ வந்து வருத்தமெல்லாம் இருக்கக்கூடாது, நீ இனிமேல் எல்லா பண்டிகையும் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் சொல்ல வைப்போம். சொல்ல வச்சா நமக்கும் பிரச்சனை முடிஞ்சுது. உயிரோட இருக்க நம்ம சொன்னால் இவர் கேட்க மாட்டாரு, ஆனால் சோபச்சந்திரன் சொன்னால் இவர் கண்டிப்பாக கேட்பார்ல நீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரூமில் உட்காந்து இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சரி வந்து இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுறாரு. ஒட்டி கேட்டுட்டு அவர் வந்து தூரத்தில் நிற்கிறாரு, தூரத்தில் நின்று பயம் கட்டுறாரு. உடனே நம்ம நட்சத்திரா ஐயோ சரி சரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அங்கே அதுக்கடுத்து மருதானிலையும் பார்த்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவனோட ஆத்மாமா செரியோட ஆத்மாமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. அபூர்வா இது இவங்க மூஞ்ச பார்த்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்காம இவங்க மூஞ்ச பார்த்து இது அங்கே செரி இருக்கானா, இதை நான் நம்பணுமா, எங்கே செரி இருக்கான், எங்கே செரி இருக்கான் காட்டுங்க அப்படிங்கும்போது அம்மா அங்கே பாருமா என் மூஞ்ச எதுக்குமா பார்க்குற அப்படின்னு சொல்லி மூஞ்ச திருப்பி காட்டுவாங்க. ஆனால் அங்கே இருக்கவே மாட்டார், அவர் ஒளிஞ்சு போயிடுவார். உடனே உங்களுக்கு வந்து அந்த செரியை கொண்டதில் ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா அவனை நினைச்சு நீங்களே அவன் இருக்கான் ஆத்மா இருக்கு அது இருக்குன்னு ஏதாவது சொல்லி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க, முதல்ல போங்க போய் வேலையை பாருங்க, நட்சத்திரா நான் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்புறம் வந்து கொச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா சரி திரும்ப வீட்டுக்குள்ளே வராரு. அந்த ரூம்குள்ளே வந்துட்டு நான் என்ன நட்சத்திரா நம்ம கண்ணுக்கு மட்டும் இந்த செரி தெரிகிறான் அப்படின்னு சொல்லி மருதானியில் பேசிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சரி வந்துட்டு ஓ நீங்கள் என்ன தைரியம் இருந்தால் பூமியை இன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இப்போ பெரியம்மா ஃபோட்டோவை வச்சு பிளானாக போடுறீங்க, உங்கள் பிளான் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து உங்கள் பிளானை நான் நடக்க விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராட்ட வந்து இவர் சரி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. உடனே ஓ அப்படியா அப்படின்னு நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்க, பெரிய அறிவாளித்தனமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு செரியை வந்து இந்த ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வா மருதானியெல்லாம் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து ரூம்குள்ளே செரியை வச்சு பூட்டிட்டு வருவாங்க. இப்போ தான் அவனை பூட்டிட்டேன்ல, இதுக்கடுத்து நீ என்ன பண்ணுவ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம நட்சத்திரா வந்து அதுக்கடுத்து வெளியே வந்து படிக்கட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. மாடிக்கட்டிலேருந்து படிக்கட்டோட கடைசியில் பார்த்தா நம்ம செரிக்கு வந்துட்டு திரும்பி அவங்கள பயமுடுத்திட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது என்ன அறிவாளித்தனமாக என்னை பூட்டி வச்சிட்டேன்னு நினப்பா, நீங்கள் உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் பிளானையும் நான் நடக்க விட போகிறதில்ல, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு நினச்சி இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா கேபி வந்து ரொம்பவே சோகமாக இருப்பார். அதாவது பூமி வந்தால் ஆசீர்வாதம் கேட்டால் அதை கூட பண்ண முடியல, சோபா சந்திரா இறந்த நாள் வேற, இதெல்லாம் சேர்ந்து அவரோட மன உளைச்சல்ல ரொம்பவே ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருப்பாரு. நம்ம மீரா வந்துட்டு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, தோசை ஊற்றி சட்னி வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. போயிட்டு பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கேபி வந்துட்டு இல்லை எனக்கு மனசே சரியில்லைன்னு இருந்துச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி இன்னைக்கு சோபாச்சந்திரன் இறந்த நாளில் எனக்கு இன்னைக்கு நாளே நல்லா இல்லை, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பூமியவும் அண்ணா மனசார ஏற்றுக்கலை, அதுவும் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாங்க இந்த செரி எங்கே தான் போனான்னு தெரியல, செரி நீங்கள் பார்த்தீங்களா, அவன் உங்ககிட்ட ஏதாவது ஃபோனில் பேசினானா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது செரி நான் 2-3 நாளாக அவனை பார்க்கவே இல்லை, எங்கே போனாலும் என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் அவனை தேடிட்டு இருப்பேன்னு கூடவா அவனுக்கு தெரியாது, இல்லை நீங்கள் அப்பா தானே உங்ககிட்டயாவது அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல,
சொல்லல, சொல்லாம எங்க தான் போனானோ இந்த செரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவர் தோசை ஊற்றி வச்சிருப்பாங்களா மீரா, இவர் என்ன பண்ணுவாரு, கர்டைன் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு. நம்ம செரி எடுத்துட்டு வந்து முஜுக்குன்னு அந்த தோசையை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் பிளேட்டை வச்சிருவாரு. உடனே இவங்க வந்து நீங்க அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, சோபச்சந்திரன் இறந்த அண்ணி அந்த துர்க்கம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, அண்ணா இன்னைக்கு ரொம்பவே சோகமா தான் இருப்பாரு, அது தெரிஞ்சது தான். ஆனா நீங்க எதுக்கு அதை நினைச்சு சாப்பிடாம இருந்தா சரியாயிருமா, என்னைக்கா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பூமியா அண்ணா வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம், அது வேணா தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அண்ணாவோட கோவத்துக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ண முடியும், சரி நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சோகமாக இருந்து இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை காட்டுறாங்க. உடனே கேபி திரும்பி பார்க்குறாரு, அந்த பிளேட்டில் ஒன்றுமே இல்லை, தோசை இல்லை, சட்னி இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே புது பிளேட் மாதிரி இருக்கு. என்ன மீரா உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, வெறும் பிளேட்டை கொண்டு வந்துட்டு சாப்பிடுனா பிளேட்டையா நான் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே மீரா திரும்பி பார்த்துட்டு என்ன இங்க இருந்த தோசையை காணும், இல்லைங்க நான் தோசை எடுத்துட்டு வந்தேன், நான் தோசை ஊற்றி தான் வச்சிருந்தேன், இது இங்க எப்படி தோசை காணாம போச்சுன்னு எனக்கு தெரியலையே, ஒரே மாயாஜாலமா இருக்கு, இந்த செரியும் எங்க போனான்னு தெரியல, அவனும் வாழ்க்கையில மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்கான், அவனை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி செரியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே உங்களுக்கு போயிட்டு சூடா தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன், அவன் உங்களுக்கு ஏதாவது பேசினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மீரா வந்து இப்படி புலம்பிட்டு போனதுக்கு பின்னாடி நம்ம செரி வந்து ரூமுக்கு பின்னாடி இருந்து வந்துருவாரு. அப்பா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கேப்ப வந்துட்டு டே என்னடா இது கண்ணாம்பூச்சி ஆட்டம், எதுக்கு இந்த தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம், நீ வந்து அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் போய் அந்த சரச்சந்திரா கிட்ட சொன்னாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல செரி வந்து ஒத்துக்க மாட்டாரு. இல்லப்பா நம்ம என்ன சொன்னாலும் அத்தை ஏதாவது மாயாஜாலம் பண்ணி அத்தைய வந்து அவங்களுக்கு சாதகமா மாமாவை அவங்களுக்கு சாதகமா மாத்ததான் செய்வாங்க, நம்ம இதை இன்னும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும், நம்ம ஆதாரத்தை காட்டினாலும் கூட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அவங்க வாயாலே உண்மையை வர வைக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அவங்க வாயாலே இந்த உண்மையெல்லாம் வர வைக்கிறேன், நான் இப்ப அதை சொல்றதுக்கு வரலப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, நீங்களும் பூமியும் பேசினது ஃபுல்லா நட்சத்திரம் ஒட்டு கேட்டிருக்கா, இப்போ வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காண்டி அவங்களும் அதே திட்டத்தை வந்து இப்போ நடத்த போறாங்க, அதே மாதிரி போட்டோவில இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வீடியோவா மாத்தி இந்த பண்டிகை எதுக்கு நீ கொண்டாடாம இருக்க, நான் உன்னை விட்டு தூரமா போனாலும் நீ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா ஏதோ ரெடி பண்ணியிருக்கா, அதை அவங்க பண்ண போறாங்க, இதை நம்ம பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வந்து இதை நான் பண்ண விடக்கூடாது, அதை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, அதை நானே அபூர்வா அத்தைக்கு எதிராக அதை நான் மாத்தி விடுறேன், அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமாவே அபூர்வா அத்தை தான் அந்த கொலையெல்லாம் பண்ணாங்கன்னு அவங்க வாயில சொல்ல வைக்கணும், அதே மாதிரி பூமி நல்லவன் நம்ம இதுல நிரூபிக்கணும், அதனால வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா நட்சத்திரா வந்து என்ன அபூர்வம் வந்து கேட்குறாங்க, என்னடி ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா, நான் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டல, வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்காத, நான் சொன்ன மாதிரியே பண்ணு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி ரூம்ல ப்ரொஜெக்டர் இருக்கு, அப்பா இப்போ ரூம்ல தான் இருக்கிறாங்க, நம்ம இங்க இருந்து இந்த போன்ல இருந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும், அங்க வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிரும், அதுக்கடுத்து நம்மளும் இனிமேல் ஹாப்பியா இனிமேல் எந்த பண்டிகையும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ள பார்த்தா நம்ம சரச்சந்திரன் வந்து நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு, அதாவது சோபச்சந்திரா அவங்களை விட்டு போனது இன்னைக்குதான் ஒரு உயிர் பிரிஞ்ச நாள், அந்த சோகத்தெல்லாம் மறக்க அவர் உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. உட்காந்து ரூம்ல 2 ஜன்னல் இருக்கு. ஜன்னல்ல பார்த்தா இவங்க வீடியோ எல்லாம் போடுறதுக்காண்டி நம்ம அபூர்வா நட்சத்திரா மருதானியில 3 பேர் நிக்கிறாங்க. இந்த பண்டிகையை இன்னைக்கு இந்த வருஷத்துல இருந்து இனிமேல் எல்லா பண்டிகையும் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு ஜன்னல்ல நிக்கிறாங்க. இன்னொரு ஜன்னல்ல பார்த்தா நம்ம கேபியும் செரியும் இருக்கிறாங்க. டே எல்லாம் நீ பக்காவா பிளான் பண்ணிட்டலடா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா நான் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன், இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டாங்க. இங்க போன்லயே ஆன் பண்ணிட்டாங்க. அங்க அப்படியே ஒரு ஒளிவட்ட மாதிரி வருது, யாருன்னா நம்ம சோபச்சந்திராவோட ஆத்மா மாதிரி வருது. வந்த பின்ன பார்த்தா அப்படி சந்திரா சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி கூப்பிடுறாங்க. உடனே இவர் போட்டோ பாக்குறாரு, அங்கங்க திரும்பி பாக்குறாரு நம்ம சோபச்சந்திரா. அதுக்கடுத்து சோபா நீயா, சரச்சந்திரா வந்து சுத்தி பாக்குறாரு. சோபச்சந்திரா நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு நம்ம சரச்சந்திரா. ஒன்னு நீ எப்படி இருக்க சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நட்சத்திரா இப்ப பாருங்க மம்மி நீ எப்படி இருக்க சந்திரான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்க நீ எப்படி இருக்க சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஜெக்டர் மூலயமா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா சோபச்சந்திரா போட்டோ வந்து கேக்குது. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நானும் நல்லா இருக்கேன். என்ன சந்திரா சொல்ற, நீ என்ன பிரிஞ்சு எப்படி நீ நல்லா இருக்கேன்னு சொல்ற சோபா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்ல, நான் இங்க வேற லோகத்துல இருக்கேன், நீ வந்து இந்த லோகத்துல இருக்க, நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டயலாக் எல்லாமே நட்சத்திரா சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன் சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சோபா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. என்னைய கொன்னது
நான் என்ன விபத்துல செத்து போனேன் நீ நினைக்கிறியா சந்திரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படிதானே, இல்ல என்னைய கொலை பண்ணது அபூர்வாதான் அப்படின்னு சொல்லிட்டு டுவைங்கன்னு மறைஞ்சு போயிடும். இது அபூர்வாவா, எப்படியோ நாம நினைச்சது மாதிரி நடந்துட்டு நீங்க கேப்பையும் சரியும் சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சு, அவங்க வயலே உண்மையை சொல்லியாச்சு, இதுக்கு அடுத்து அபூர்வாத்தையால ஒண்ணுமே பண்ண முடியும்னு நினைச்சு சந்தோஷத்துல இருப்பாங்க. இங்க என்னடி பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க நீங்க அபூர்வ ஒரு பக்கம் நம்ம நட்சத்திரா போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம இவர் கத்தி எடுத்துட்டு அபூர்வா எங்கடி இருக்கா, அபூர்வா இன்னை என் சோபாவை கொண்டது நீதானா, அவ அப்போ விபத்துல இறக்கலையா, நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரூம்குள்ள ஃபுல்லா கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க மாடியில இருந்து இவங்க நம்ம கேப்பையும் சரியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா ரூமுக்கு வெளியே கதவுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம நட்சத்திரா அபூர்வா மருதாணி எல்லாரும் நிக்கிறாங்க. உடனே நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வம் உள்ள வராங்க. இவர் கத்தி எடுத்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சோபாவை நீ கொல்ல பார்த்திருப்ப, நீ தான் கொலை பண்ணியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு குத்த வருவாங்க அபூர்வாவா. உன்னை அபூர்வா மாமா என்னாச்சு, இன்னொமாடி நீ நடிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ தான் என் சோபாவை கொன்னியா அப்படின்னு சொல்லி திரும்ப அவரு நீ தான் கொலை பண்ண பாத்தியா அப்புறம் கேள்வியா கேட்டு கத்தியால குத்த வருவாங்க. அவங்க தள்ளி விட்டுட்டு மாமா நான் சொல்றத கேளுங்க, நான் ஐயோ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப நீங்க என்ன கத்தியால குத்த வரீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம நட்சத்திரம் குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. குடுகுடுன்னு ஓடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா திருப்பியும் சோபா சந்திரா வர வைப்பாங்க. வர வச்சு சந்திரா நான் விளையாட்டுக்கு தான் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் இல்லாதனால நீ பண்டிகையெல்லாம் கொண்டாடாம இருக்கக்கூடாது, நீ எல்லா பண்டிகையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டொயங்கன்னு போயிரும். உடனே இவர் குழம்பு போயிருவாரு. ரூம்ல என்னடானா அபூர்வா தான் கொண்டான்னு சொன்னா, இப்ப என்னடானா இப்படி சொல்றா, இதுல எதுடா உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இவர் குழம்பு போயிருவாரு. உடனே நட்சத்திர ஓடி அப்பா இது நான் தான் பண்ணேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா போட்டோவை, ஆனா நான் இந்த வீடியோ மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணேன், முதல்ல இருக்கிற வீடியோ எப்படி ரன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி இங்க வந்தா. கேபி மாமா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூமி தான் அபூர்வா அம்மா தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி தேவையில்லாம உங்களையும் அபூர்வா உங்க கையாலே கொலை பண்ண பார்த்திருக்கா, அந்த பூமி எவ்வளவு கேடு கெட்டவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பழியும் தூக்கி பூமி மேல போட்டுருவாங்க. இந்த வீடியோ இப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல, இது எல்லாத்துக்கும் காரணம் பூமி தான் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருவாங்க. அச்சோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சரியும் கேபியும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவனே நம்ம சரச்சந்திரா கத்தியை கீழே போட்டுட்டு சாரி அபூர்வா என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் இன்னைக்கு, அந்த பூமி இவ்வளவு கேடு கட்டவளா இவ்வளவு கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல, நான் அவளை எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன், அவள் இவ்வளவு கீழ்த்தனமான வேலை பண்ணுவான்னு நினைக்கல, அந்த பூமி பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்லி பூமி அடியோட வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. பூமியை ரொம்பவே திட்டுறாரு, கேவலமா பேசுறாரு. அதுவும் இல்லாம அபூர்வா அதுக்கு அடுத்து கட்டி பிடிச்சி அதாவது தப்பு தான் அபூர்வா என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தது தப்பு தான், அந்த பூமி பண்ண வேலையெல்லாம் நான் உனக்கு சந்தேகப்பட்டுட்டேன், தப்பு தான், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. இங்க நம்ம பூமி அழுதுகிட்டே ஓடி வருவாங்க. இங்க பார்த்தா குட்டி போட்ட பூனையாட்டம் இங்க நம்ம ககன் இங்க எங்கேயும் நடந்துட்டே இருப்பாரு. பூமி அப்பவே வெளியே போனாலும் இன்னும் வரலையே, என்ன இருக்கும்னு சொல்லி இவர் பதட்டத்துல இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாரு. அதாவது நம்ம பூரணி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஷாரதாக்கு. இவர் குட்டி பொண்ண பூனையாட்டம் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாரு. பூமி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாரதா எல்லாரும் வந்துருவாங்க. சாரதா அப்புறம் இவரு சிவா எல்லாருமே வந்துருவாங்க, பூர்ணி எல்லாரும் வந்துருவாங்க. வந்தோடனே பார்த்தா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி ககனை கட்டி பிடிச்சி அதாவது இங்க பாருங்க நான் ஆசீர்வாதம் வாங்கலாம் தான் போனேன், ஆனா அந்த அபூர்வா என் மேல தப்பான வீணான பழியெல்லாம் சுமத்தி என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அனுப்பிட்டா. நான் என்ன கேட்டேன், நான் என்ன சொத்துல பங்கா கேட்டேன், இல்லையே ஒரு ஆசீர்வாதம், பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே கேட்டேன். அவ என்னை அப்படியே அப்பா கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பி இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா இதுக்காக தான் பூமி நான் உன்னை நாங்க போக வேண்டாம்னு சொன்னேன், நான் சொல்றதை நீ கேட்டியா, உன்னை அந்த வீட்டுல அதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பிறந்த நாள் எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படணும், நீ எதுக்கு இவ்வளவு அழணும்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. ககனுக்கு அப்படியே கோவம் வந்துடும். அவருக்கு தான் இப்போ பூமி மேல ரொம்பவே காதல் இருக்குல்ல. உடனே நீ ஒன்னும் தப்பு பண்ணல பூமி, ஒரு அப்பாவா அவர் தான் இங்க தோத்து போய் இருக்கிறாரு, ஒரு அப்பாவா அவர் தான் இங்க என்ன பண்ணியிருக்கணும், என்னதான் கோவமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவத்தை வேணா பண்ணியிருக்கணுமே, பிறந்த நாள் எதுவுமா ஒரு பொண்ணு அள வைக்கிறது எல்லாம் நல்ல அப்பாவா இருக்க முடியுமா, என்ன நடந்துச்சுன்னே கேட்காம உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா அவரு தான்
கேவலமாக ஃபீல் பண்ணணும், நீ எதுக்கு வருத்தப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி தன்னோட காதல் ஃபுல்லாக வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம ககன் வந்து இவ்வளோ அன்பாக பேசிடுவார் பூமி கிட்ட. உடனே பூமி வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்னது மாமா நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்களா, எனக்கு ஒரு வியப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து உறைஞ்சு போயிடுவாங்க. உடனே அதுக்கு அடுத்து ககன் வந்து இல்லை நான் வந்து காமனாக தான் சொன்னேன், சரி நீங்கள் எதுக்கும் நினைக்க வேண்டாம், அதுதான் தெரியுதே அண்ணா, நீ இவ்வளோ நேரம் வாசலே எட்டி பார்த்துட்டு இருந்தியே பூமி வரட்டும்னு, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நடிக்கிறேன்? ஆமாம் நீ பார்த்தியா நான் பூமிக்காக வெயிட் பண்ணேன்னு? நான் ஒன்றும் பூமிக்காகலாம் வெயிட் பண்ணலை, என்னோட சிஏ இன்னைக்கு வரேன்னு சொன்னார், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் வேற பிஸ்னஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஆடிட்லாம் முடிக்கணும், அதுக்காக தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே தவிர இவளுக்காக நான் இதுக்கு வெயிட் பண்ணணும், எனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஏதோ பூமியை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. உடனே பூமி அப்போ இது எல்லாமே நடிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது பூமி வந்து குழம்பு போயிருப்பாங்க, இவருக்கு என் மேலே காதல் இருக்கா இல்லை வெறும் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி. தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக நடிக்கிறாருன்னே நம்ம பூமி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ககன் வந்து உண்மையாகவே காதலில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே இவர் இப்படி பேசிட்டு அவர் பாட்டு மாடிக்கு போய் திரும்ப ரெடியாகி போயிடுவார். ரெடி ஆகிட்டு இங்கே பார்த்தா எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காண்டி எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. பூர்ணி பார்த்தா ஒரு அழகான சாரீ கட்டியிருப்பாங்க, சாரதா எல்லாருமே அழகா அப்படி பூமியெல்லாம் வந்துட்டு நல்ல புது பொண்ணு மாதிரி அழகாக ரெடியாக இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அழகா அவரும் வந்துட்டு அழகா ஹீரோ மாதிரி ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வருவார். வந்த பின்ன பூமி வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, பூமி வந்து ககனை பார்க்கவே மாட்டாங்க. உடனே ககன் இருந்துட்டு ஏதாவது பண்ணி இவளை பார்க்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேணுக்குன்னே பூமி கிட்ட வந்து நின்றுட்டு தொண்டை இது பண்ணுறது நிறைய பண்ணுவாங்க. ஆனால் எதுக்குமே பூமி அசரவே மாட்டாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, ககனை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து சாரதா வருவாங்க. அம்மா நான் எப்படி இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சாரதா உனக்கு என்னடா மகாராஜா மாதிரி இருக்க, அப்படி ஹீரோ மாதிரி இருக்க, உனக்காகவே இந்த ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கு, என் பையன் எப்பவுமே அழகுதான் அப்படின்னு சொல்லி ஒரே கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூம்ல அதாவது சமைக்கிறதுக்கு அந்த சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு போயிடுவாங்க. திரும்ப தானே அம்மா எப்படிமா இருக்கு, டேய் இப்போ தானடா சொன்னேன், இன்னும் எத்தனை வாட்டி தான் சொல்லணும், நீ மகாராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூர்ணி எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது பூமி தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ககன் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிடுவாரு. ஐயோ அம்மா உங்களுக்கு தான் இன்னும் புரியல, அண்ணா ஒன்றும் உங்களுக்காக பண்ணலை, அண்ணி அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ககன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நீங்களா எதாவது நினச்சிக்கிட்டா நான்லாம் எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இது இன்னைக்கு இதோட முடியுது. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாக்குறேங்க. அண்ட் மெகா சந்தேஷம் சீரியலும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. அண்ட் ஹை பட்டன் முக்கியம் மறக்காம தட்டிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திக்கிறேன்.